அதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லலாமா? தேங்க்யூ. சத்தமா நன்றி சொல்லுங்க. அனைவருக்கும் நன்றி. பொருளுதவி செஞ்ச அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அன்பான எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் இன்றைய விதை நாளை விருச்சம் சமூக நல அறக்கட்டளை. நம்முடைய அறக்கட்டளை மூலமா 2 மாதங்களுக்கு ஒரு முறை ஏழையின் சிரிப்பில் என்ற திட்டத்தின் வாயிலாக ஏதேனும் ஒரு மிகவும் ஏழை எளிய பழங்குடியின கிராம மக்களை தேர்ந்தெடுத்து அந்த மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 16ஆம் தேதி 16/8/2026 அன்று ஞாயிற்றுக்கிழமை நம்ம திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் சத்தரை கிராமத்திற்கு 65 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் நமது அறக்கட்டளை மூலமாக சிறப்பாக நடைபெற்றது. இந்த அன்பான செயலுக்கு உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும், இதற்கு நிதியுதவி அளித்து, பொருளுதவி அளித்து, மேலும் உடல் உழைப்பு கொடுத்து என்று பல வகையிலும் உதவி செய்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் அறக்கட்டளையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் பார்க்கிறது போலவே நம்ம அங்க உள்ள மக்களுக்கு அரிசி, எண்ணெய், கோதுமை, சேமியா, ரவா, பருப்பு உள்ளிட்ட மளிகை தொகுப்பு ஆகியவற்றை பேக் செஞ்சுட்டு நம்ம அதை வண்டியில் ஏற்றும் காட்சியை தான் தற்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அன்றைய தினம் அந்த மக்களுக்கு நம்முடைய அறக்கட்டளை மூலம் சமைக்கப்பட்ட சுவையான உணவு வழங்கப்பட்டது. மேலும் அங்கு உள்ள பள்ளி மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக்ஸ், நோட்டு புத்தகங்கள், பென்சில் பாக்ஸஸ், அவங்களுக்கான காலணிகள், ட்ரெஸ்ஸஸ் ஆகியவையும் நம்ம அன்றைய தினம் அவங்களுக்கு வழங்கினோம். ஸோ அதெல்லாம் நம்ம அந்த ஊருக்கு சத்தரை கிராமத்திற்கு எடுத்து செல்வதற்காக நம்முடைய அறக்கட்டளையிலிருந்து நம்ம தயார் செய்த எல்லா பொருட்களையும் வண்டியில் ஏற்றும் காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம அங்கேருந்து ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டருக்கு மேலாக நம்ம பயணம் செய்து அந்த கிராமத்தை நம்ம அடைஞ்சோம். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி போனோம். இந்த ஜீவகாருண்யம் செய்யும்போது நம்ம ட்ராவல் செஞ்சு போய் நம்ம ஒரு ஜீவகாருண்யம் செயல் செய்வது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமாகும். ஏன்னா இப்போ நம்மளை தேடி ஒருத்தங்க ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தும். அதுவும் அவங்க வந்து நமக்கு உதவி செய்ய வர்றாங்கன்னா இன்னும் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்தும். அது போல தான் நம்ம இப்போ 70 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஒருத்தங்களுக்கு நம்ம ஜீவகாருண்ய செயலை, அந்த அன்பான செயலை செய்ய போகிறோம். அவ்வாறு நம்ம டிராவல் செஞ்சு இந்த அன்பான செயலை செய்யும்போது அதற்கான தன்மை என்பது இன்னும் சிறப்பாக அமையும். அது செய்யப்படுறவங்களுக்கும் செய்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அனைத்து பொருட்களுடனும் நம்ம அந்த சத்தரை கிராமத்துக்குள்ள உள்ளே வரும் காட்சியை பார்க்குறீங்க. அந்த கிராமங்கள் எந்த நிலையில இது போன்ற கிராமம்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்தாலே தெரியும். அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாத ஒரு கிராமமாக இருக்கும். ரொம்ப தூரம் ஊர்லேருந்து கொஞ்சம் அவுட் சைடில் இருப்பாங்க. அப்புறம் அங்கே உள்ள சரியான வீடு இருக்காது. அங்கே உள்ள மக்களுக்கு சரியான வீடுகள் இருக்காது. கூரைகள் இல்லைன்னா தார்பாய், எதையாவது போட்டு சாக்கு பை போன்றவற்றை வச்சு தான் ஒரு வீடு அமைத்து அங்கே அப்படி தான் அவங்க வசிப்பாங்க. சரியான உணவு கிடையாது, சரியான ஆடைகள் கிடையாது. அப்படி இருக்கிற மக்களுக்கு நம்ம 2 மாதங்களுக்கு ஒரு முறை தேடி சென்று நம்ம இந்த நலத்திட்ட உதவியை வழங்கிட்டு இருக்கோம். வழக்கம் போல எங்களுடைய அறக்கட்டளையில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என்று அனைவருமே ரொம்ப ஒரு உற்சாகமாக அன்றைய தினம் நம்ம செயல்படுவோம். ஏன்னா எங்களுக்கு அது வந்து ஒரு ஜீவகாருண்ய ஒரு திருவிழா மாதிரி, ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி. 2 மாதத்துக்கு ஒரு முறை எப்படி ஒரு கல்யாண நாளோ, எப்படி ஒரு பிறந்த நாள் கொண்டாடுறோமோ, அந்த மாதிரி பெரிய ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுறோமோ, அந்த மாதிரியான செயல் தான் நம்ம 2 மாதத்துக்கு ஒரு முறை எங்களுக்கு அது இந்த அன்பான செயல். ஸோ எல்லாருமே அன்றைய தினம் ரொம்ப மகிழ்ச்சியாக நம்ம இந்த செயலை செஞ்சோம். நம்ம அன்றைய ஒரு வாரம் கூட, அதற்கு முன்பு ஒரு வாரமாக நம்ம இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றின சிந்தனை தான் ஓடும். ஏன்னா நம்ம இது குடும்ப செயல் மாதிரி, குடும்ப ஃபங்க்ஷன் மாதிரி இதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால, நம்ம அந்த மக்களுக்கு அன்பு செய்யணுங்கிற ஒரே நோக்கத்தில் செய்கிறதுனால நம்ம ஒரு வாரமாகவே அந்த எங்கே போய் எந்த பொருள் வாங்கினா கம்மியாக இருக்கும், மேலும் எப்படி ஒரு குவாலிட்டியான பொருளை வாங்குறது, யார்கிட்ட வந்து நம்ம நிதியுதவி கேட்கலாம், இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எங்கே கலெக்ட் பண்ணலாம், மேலும் இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு வளையல், தோடு, அவங்களுக்கான செயின்லாம் கொடுத்தோம். அந்த மாதிரி பொருட்கள் யாராவது கொடுப்பாங்களா, விளையாட்டு சாமான்கள் ஏதாவது கிடைக்குமா போன்று பல்வேறு சிந்தனைகளை நம்ம ஒரு 2-3 வாரமாக நம்ம அதுக்காக பிளான் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய சிந்தனைகள் ஃபுல்லாக எங்களுடைய அறக்கட்டளை அன்பர்களுக்கு
நம்ம அறக்கட்டளைக்கு வந்தாலே எங்களுடைய தாட் ப்ராசஸ், எங்களுடைய பேச்சு, இது எல்லாமே வந்து பிற உயிருக்கு எப்படி ஹெல்ப் பண்றது அப்படிங்கிற ஒரு சிந்தனையில இருப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம இந்த ஒரு அன்பான செயலுக்காக மற்ற அன்பான செயல்களையும் நம்ம பேரலலா செய்யணும். நம்ம மூலிகை கஞ்சி வழங்குதல் நிகழ்வும் நம்ம வாரந்தோறும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது இல்லாம நம்ம தினந்தோறும் வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவு வழங்கிட்டு இருக்கோம். அந்த செயல் நம்ம தினந்தோறும் பறவைகளுக்கு நம்ம தானியங்கள் வழங்குறோம். அந்த செயல் எல்லாவற்றையும் நம்ம வந்து தொடர்ந்து எந்த செயலையுமே வந்து ஒரு செயலுக்காக இன்னொரு செயல் தடைபடாத மாதிரி நம்ம அதையும் தொடர்ந்து நம்ம பிளான் பண்ணி செய்யணும். ஸோ எங்களுடைய அன்பர்களோட எங்களோட சிந்தனைகள் செயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்பவும் பிற உயிரை பற்றிய சிந்தனையும் மக்களை பற்றின அந்த சிந்தனையும் எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணலாம், எப்படி இந்த அன்பான செயலை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையா இருக்கும். அதனால நம்ம ட்ரஸ்ட்டுக்கு வந்தாலே அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்க பார்க்குறது நம்ம அந்த ஊர் மக்களுக்கு நம்ம சமைச்சு அன்றைய தினம் ஒரு சுவையான உணவு நிறைய இன்கிரீடியன்ட்ஸ் போட்டு நம்ம எப்படி நம்மளுடைய கல்யாணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம செய்வோமோ அது போல ரொம்ப ஒரு சிறப்பாக ஒரு உணவு அன்றைய தினம் நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம். அதற்கான தயாரிப்பு பணியை நம்ம அறக்கட்டளையில மேற்கொள்ளும் காட்சியை தான் பார்க்குறீங்க. இது போன்ற ஒரு உணவை நம்ம அவங்களுக்கு நம்ம ரொம்ப அன்போடு சேர்ந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது சைவ உணவாக இருந்தாலும் அது ரொம்ப ருசிச்சு அவங்க ரொம்ப ஒரு மகிழ்ச்சியோட அதை சாப்பிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உணவை ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தினமும் அவங்களுக்கு உணவு கிடைப்பது என்பது ஒருத்தங்க வேலை செய்யணும், தேடி போய் வேலை ஏதாவது கண்டுபிடிச்சு அதை செஞ்சு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சாப்பாடு. இன்னும் நம்ம நிறைய கிராமங்கள்ல அதாவது இது போன்ற பழங்குடியின கிராம மக்கள் அங்க உள்ள எலிகள் போன்ற ஜீவராசிகளை உண்ற மக்களை கூட நாங்க சந்திச்சிருக்கோம். அப்படிப்பட்ட சூழலை நம்ம இப்போ உள்ளவங்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம சினிமாக்கள்ல சில சினிமாக்கள்ல காட்டுறாங்க. அது மூலமா தான் தெரியும் இப்படி எல்லாம் மக்கள் இருக்காங்களா அப்படின்னு. ஆனா நாங்க நேர்ல போய் அவங்களெல்லாம் பார்க்குறோம். அவங்களுக்கான அந்த அவங்களுடைய வாழ்க்கை சூழலை பார்க்குறோம். இப்படி சம்டைம்ஸ் இது சினிமாவில் தான் காட்டுறாங்க, இது நிஜத்துல கூட இருக்கான்னு கூட நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கலாம். ஆனா இன்றைய தினங்கள்லையும் நமக்கு அந்த உணவு பற்றாக்குறையாக அவங்களுக்கான சரியான உணவு கிடைக்காம அதற்காக மிகுந்த சிரமப்படுற ரொம்ப தூரம் பயணம் செய்து பாட்டில்கள் அல்லது பிளாஸ்டிக்குகள் அல்லனா இரும்பு ஆகிய பொருட்களை பொறுக்கி அதன் மூலம் ஒரு பணத்தை சம்பாதிச்சு அதன் மூலம் உணவு சாப்பிட்ற மக்கள் இருக்காங்க. 2 வேளைகள் சாப்பிட்றவங்க இருக்காங்க, ஒரு வேளை சாப்பிட்றவங்க இருக்காங்க. இப்படிப்பட்ட மக்கள் ஸ்டில் இருக்காங்க. அது போன்ற கிராமங்களை நம்ம தொடர்ந்து நம்ம படம் பிடித்து நம்ம காட்டுறோம். இது போன்ற மக்கள் இருக்காங்கிறது பார்க்கறதுக்கு கூட நமக்கு இப்போலாம் நேரம் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா நமக்கு 1008 பிரச்சனைகள் நமக்கும் இருக்குது. நம்மளுடைய குடும்ப சூழலும் அதற்கு பெரிய இடையூறா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல இப்படி மக்கள் இருக்காங்களான்னு கூட நம்மளால சிந்திக்க முடியாத அளவுக்கு நம்ம இருக்கிறோம். ஸோ அதனால தான் நம்ம இப்போ வீடியோலாம் எடுத்து இந்த ஹெல்ப் எல்லாம் பண்றத இவங்க எப்படி அவங்க அந்த உணவை சாப்பிட்றாங்க, எப்படி அங்க உள்ள மக்கள் வாழ்றாங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸஸ் எப்படி இருக்கு, அவங்களுடைய வீடுகள் எப்படி இருக்கு, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, அவங்க உடல்ல உள்ள நோய் மூலமா அவங்களோட தோற்றம் எப்படி இருக்கு, இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம எடுத்து இப்போ நம்ம பதிவிடுறதுக்கு காரணம் நம்ம பார்க்க முடியாம நேரம் இல்லாதவங்களுக்கும் இதன் மூலம் இப்படியெல்லாம் மக்கள் இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கும், மேலும் எந்த அளவு துன்பங்கள் இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெளிக்காட்டுறதுக்கும் இதை நம்ம எடுத்து பதிவிடுறோம். அதுதான் இதோட மெயினான நோக்கம். ஸோ இதன் மூலம் நிறைய பேருக்கு இது அவேர்னஸ் கிரியேட் ஆகி நிறைய பேர் இது அவங்கவுங்க இடத்துல தங்களால முடிந்த அளவுக்கு செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஏன்னா இங்க நிறைய கிராமங்கள் இருக்கு, நூற்றுக்கணக்கான கிராமங்கள் இருக்கு. நம்மளே நிறைய கிராமங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதை நம்ம வீடியோ எடுத்து நம்மளுடைய யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்தாவே தெரியும் நம்ம எவ்வளவு மக்கள் இது போன்ற ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்னு தெரியும். இந்த நேரத்துல இந்த அன்பான செயலுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும் விடுதலை அறக்கட்டளைக்கு நாங்க மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவங்க தான் இந்த எந்த கிராமத்துக்கு செய்யலாங்கிறத தேர்ந்தெடுத்து எங்களுக்கு சொல்றாங்க. மேலும் அங்க எத்தனை குடும்பங்கள் இருக்குது, அங்க உள்ள பள்ளி மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை வயதுக்கு உட்பட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க போன்ற எல்லா லிஸ்ட் அவுட்டும் அவங்க கொடுத்து அவங்க எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் பார்க்கறது போலவே நம்ம அங்கு உள்ள மக்களுக்கு அவங்களுக்கான ட்ரெஸ்ஸஸ், மேலும் அவங்களுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் அந்த மளிகை தொகுப்பு அது நம்ம அவங்களுக்கு கொடுக்குற காட்சியை தான் பார்க்குறீங்க. நம்ம உணவு வழங்கிட்டோம், அதுக்கப்புறம் இந்த பொருட்கள் எல்லாம் வழங்கிட்டு அங்க உள்ள பள்ளி மாணவர்களுக்கு அவங்களுக்கான அந்த புத்தகப்பை, நோட்டு புத்தகங்கள், காலணிகள் அவற்றையெல்லாம் வழங்கும் காட்சியும் நம்ம இந்த வீடியோவில் பதிவிட்டிருக்கிறோம். நம்முடைய அறக்கட்டளையோட சேர்ந்து பயணிக்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம இந்த அன்பான செயல் மட்டும் இல்லாமல்
பல அன்பான செயல்களை நம்ம வாயில்லா ஜீவராசிகள், பறவைகள், பொதுமக்கள் என்று பல்வேறு ஜீவர்களுக்கும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தினந்தோறும் நம்முடைய அறக்கட்டளை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக்கிற 200க்கும் மேற்பட்ட வாயில்லா ஜீவராசிகளுக்கு அறக்கட்டளை மூலம் சமைக்கப்பட்ட உணவு வழங்குறோம். தினந்தோறும் பறவைகளுக்கு நம்ம தானியங்கள் வழங்குறோம். 3000க்கும் மேற்பட்ட புறாக்களுக்கு நம்ம அறக்கட்டளைக்கு அருகில வசிக்கிற புறாக்களுக்கு நம்ம தானியங்கள் வழங்குறோம். பொதுமக்களுக்கு 10 இடங்களுக்கு மேலாக நம்ம பொதுமக்களுக்கு மூலிகை கஞ்சி வழங்குறோம். ஏழை எளிய மக்களுக்கு வாரந்தோறும் உணவு வழங்குறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆனா நம்ம உணவு வழங்கிட்டு இருக்கோம். மாதந்தோறும் 30 ஏழை எளிய குடும்பங்களுக்கு நம்ம மளிகை பொருட்கள் வழங்குறோம். அவங்களோட சில குடும்பங்களுக்கு நம்ம அவங்களோட மிகவும் அத்தியாவசிய தேவைகளுக்கு நம்மளால இயன்ற பணம் வழங்குறோம். விதைமணி கூடுகளை நம்ம அறக்கட்டளை சுற்றியுள்ள பல பகுதிகளில் வைத்து பறவைகளுக்கான பசி தவிர்க்கும் விதைமணி கூடுகளை வைத்து பராமரிக்கிறோம். பறவைகளுக்கான தாகம் தணிக்கும் நீர்க்கிண்ணங்களையும் வைத்து பராமரிக்கிறோம். நம்ம வெயில் காலங்களில் ரொம்ப சிறப்பாக வாயில்லா ஜீவராசிகள் தாகம் தணிக்கும் நீர் தொட்டிகளை வைத்து பராமரிக்கிறோம். சாலைகள்லையோ அல்லது தெருவோரங்கள்லையோ இறந்து கிடக்கும் ஜீவராசிகளை எடுத்து அடக்கம் செய்கிறோம். நம்ம புதிதாக வீடு இல்லாத மிகவும் ஏழை எளிய குடும்பத்தை தேர்ந்தெடுத்து நம்மளால இயன்ற வகையில அவங்களுக்கு ஒரு நல்லதொரு வீட்டை அமைத்து கொடுக்குறோம். இந்த கிராம மக்களுக்கான இந்த நலத்திட்ட உதவியானது நம்ம 16ஆம் தேதி செஞ்சோம். அதாவது சுதந்திர தினத்திற்கு அடுத்த நாள் செஞ்சோம். நம்ம இது போன்ற மக்களுக்கு அவங்களுடைய கஷ்டத்திலிருந்து நம்மளால கம்ப்ளீட்டா சுதந்திரம் கொடுக்க முடியாட்டினாலும் நம்ம ஒரு 15-20 தினங்களாவது அவங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்குற மாதிரியான அந்த அன்பான செயலை செய்யும் போது நம்ம உண்மையிலேயே சுதந்திர தினத்தை இது போன்ற ஒரு அன்பான செயல் செய்து கொண்டாடும் போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. நாம் வாழும் உலகில் எல்லா உயிர்களுக்கும் சுதந்திரம் என்பது அவங்களுடைய பிறப்புரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம் நாட்டில் உள்ள மக்களுக்கும் அந்த பிறப்புரிமையான சுதந்திரத்தை நம்ம அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே இருந்து நம்ம பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய முன்னோர்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி என்னதான் அவங்க வன்முறைக்கு ஆட்பட்டிருந்தாலும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்னால பல வன்முறை அவங்க மேல ஏவப்பட்டிருந்தாலும் எல்லாத்தையுமே கடந்து அந்த அன்பான பாதை மகாத்மா காந்தி அப்படின்ற ஒரு தலைவர்னால அந்த அன்பான பாதையை கையாண்டு எவ்வளவு வன்முறை இருந்தாலும் அதை பொறுத்து கொள்ள வேண்டும். நம்ம என்ன கேட்கணுமோ அதை கேட்கணும். அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எல்லாத்தையும் சகித்து கொள்ள வேண்டும், பொறுத்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு அன்பான வழியில போராடும் போது கண்டிப்பா அது நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற அந்த ஒரு வழிகாட்டுதன் பேர்ல நம்ம முன்னோர்கள் மிகுந்த சிரமப்பட்டு இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட சுதந்திர தினத்தை நம்ம அதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி கொண்டு போறது அப்படிங்கிற பட்சத்துல இங்க உள்ள அனைத்து மக்களுக்கும் நிறைய விஷயங்கள்ல சுதந்திரம் தேவைப்படுது. அவங்களுக்கு பசியில இருந்து அந்த சுதந்திரம் தேவைப்படுது. அவங்களுக்கு கரெக்டான டயத்துக்கு உணவு கிடைக்கணும். அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆடை கிடைக்கணும். அப்புறம் சரியான இடத்துல உறங்குவதற்கு, அவங்க சரியான இடத்துல வாழ்வதற்கு, அவங்களுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான இருப்பிடம் தேவைப்படுது. ஸோ இது போன்ற அடிப்படை விஷயங்கள்லையும் இன்னும் நிறைய மக்கள் சுதந்திரம் இல்லாம இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம அந்த அன்பான வழியில போய் நம்ம சுதந்திரம் கொடுக்கணுங்கிற அந்த முயற்சியை ஏற்படுத்தணும். அப்படி பண்ணும்போது தான் உண்மையிலேயே இங்க இன்னும் நம்ம முன்னோர்கள் சிரமப்பட்டு அடைந்த அந்த சுதந்திரத்திற்கு மேலும் ஒரு சிறப்பு கொடுக்கும் வகையில நம்ம அன்பை வெளிப்படுத்த அனைத்து மக்களுக்கும் எதுலேருந்து அவங்களுக்கு சுதந்திரம் வேணுமோ, ஒரு வீட்டில் ஒரு சிரமமான ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வீடு அமைத்து கொடுத்து, ஒரு வாயில்லா ஜீவராசி சிரமமான ஒரு சூழல்ல இருக்குன்னா அதை காப்பாற்றி ஒரு சுதந்திரமான ஒரு சூழல்ல அதை ஏற்படுத்தி விட்டு, ஒரு மனிதருக்கு ஒரு உடல்நிலை சரியில்லாமல் போனால் அவங்களுக்கு அந்த ஒரு சுதந்திரத்தை கொடுத்து போன்று இவ்வாறு நம்ம எந்தெந்த மக்கள் எது மூலமா துன்பப்படுறாங்களோ அந்தந்த விஷயங்கள்ல அவங்களுக்கு சுதந்திரத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது தான் உண்மையான ஒரு அன்பாகும். ஸோ நம்ம இது போன்ற விஷயங்களை செய்யும்போது அந்த சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடினத்துக்கான ஒரு பூரண மகிழ்ச்சியை நம்ம ஏற்படுத்திக்க முடியும். நீங்க பார்க்கறது போலவே இந்த பிள்ளைகள் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா அவங்களுடைய காலணிகளை எடுத்துக்கிறதா இருக்கட்டும், அவங்க ஸ்கூல் பேக்கை வச்சுக்கிறதா இருக்கட்டும், அந்த பென்சில் பாக்ஸை அவங்க எடுத்து பார்க்குற விதமா இருக்கட்டும், அவங்க காலனியை அவங்க ரசித்து பார்க்குறதா இருக்கட்டும், அந்த பேக்கை பார்க்குறதா இருக்கட்டும், இது எவ்வளோ ஒரு மகிழ்வோட அவங்க அதை பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கலாம். ஏன்னா அந்த வயசுல நம்ம எது கொடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு புதுசா தெரியும். எந்த ஒரு சின்ன பொருளையும் ரொம்ப உயர்வாக பார்ப்பாங்க.
ரொம்ப ஒரு அதிசயமாக பார்ப்பாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். ஒரு ஃப்ளைட் மாரி ஒரு பொம்மைய குடுத்தா, அந்த ஃப்ளைட் உண்மையான ஃப்ளைட்ட பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். ஒரு பேக்க குடுத்தா, அதன் மூலம் ஒரு படிப்பு சம்பந்தமான ஒரு ஒரு ஆர்வம் ஏற்படும். ஒரு காலணிய குடுக்கும்போது, அத ரசிச்சு இந்த மாதிரியான ஒரு பொருளை எப்படி உயர்வா பார்க்கணும், அப்படிங்கிற ஒரு தன்மைக்குள்ள அவங்க போவாங்க. சின்ன வயசுல ரொம்ப ஒரு அந்த டயத்துல நம்ம என்ன விதைத்தாலும், அது அவங்களுக்கு ரொம்ப விருட்சமாக வளரும். அந்த டயத்துல நம்ம இந்த மாரி அன்பான செயலை விதைக்கும்போது, நம்ம நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கிறோம் நாங்க. அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணும்போது, அவங்களுக்குள்ள இந்த இடத்துல அன்பான மனிதர்கள் இருப்பாங்க போல இருக்கு. நம்மளும் அன்ப பெரிய ஆள் ஆனோனையும், இதே போன்று நம்மளும் 4 பேருக்கு உதவணும். நம்மளும் இல்லாதவங்களுக்கு குடுக்கணும். ஏன்னா, நம்ம இல்லாதபோது ஒருத்தங்க வந்து குடுத்துருக்காங்க. போன்ற பல்வேறு சிந்தனைகளை அவங்களுக்கு இந்த சின்ன வயசுலயே நம்ம விதைக்க முடியும். அவங்களுக்கு தேவையான இந்த பொருட்களை நம்ம அவங்களுக்கு குடுக்கும்போது, மேலும் நம்ம விளையாட்டு சாமான்கள் கூட நம்ம கேட்டிருந்தோம். அது இந்த அளவு பெரிய அளவுல கிடைக்கல. அடுத்த டைம் நமக்கு அந்த விளையாட்டு சாமான்கள்லாம் இன்னும் கிடைச்சுச்சுன்னா, ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அடைவாங்க. அது ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஒரு என்கரேஜ்மென்ட்டா இருக்கும். இந்த தற்போது பார்க்கிறது போல நம்ம ட்ரெஸ்ஸஸும் நெறையா கலெக்ட் பண்ணோம். நெறையா பேரு நமக்கு ட்ரெஸ்ஸும் குடுத்திருந்தாங்க. அத அங்க உள்ள மக்களுக்கு நம்ம குடுத்தது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு. நம்ம இந்த நலத்திட்ட உதவிக்கு விண்ணப்பம் வைக்கும்போது, ட்ரெஸ்ஸஸ்க்கும் நம்ம இந்த பாத்திரங்கள், அப்புறம் விளையாட்டு சாமான்கள் இவற்றிற்காக விண்ணப்பம் வச்சிருந்தோம். இவையெல்லாம் கொஞ்சம் இன்னும் அதிகமாக ட்ரெஸ்ஸஸ் ஓரளவு அதிகமாவே கிடைத்தது. ஆனா பாத்திரங்களும், அத விட நம்ம விளையாட்டு சாமான்கள் போன்ற விஷயங்களும் இன்னும் கொஞ்சம் சேகரிக்கப்பட்டு இருந்தா அன்பர்கள்ட்ட, அதையும் நீங்க குடுத்து உதவலாம். நம்ம நெக்ஸ்ட் டைம் இந்த நலத்திட்ட உதவி வழங்கும்போது, இன்னும் அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணா ரொம்ப நல்லாருக்கும். மேலும் மளிகை சாமான்கள் வேற ஏதானும் இருந்தாலும், நம்ம இது போன்ற மக்களுக்கு நமக்கு அது சேகரிக்கப்பட்டு இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் சோப்பு அந்த மாரி ஐட்டம் இருந்தா கூட, நீங்க எங்களுக்கு கொடுத்து உதவலாம். பல அன்பர்களோட ஆதரவு மூலமா தான் நம்முடைய அறக்கட்டளையின் அனைத்து செயல்பாடுகளும் தொடர்ந்து சிறப்பா நடந்துகிட்டு இருக்குது. சில அன்பர்கள் நிதியுதவி தொடர்ந்து அளித்து உதவி புரியிறாங்க. சில அன்பர்கள் பொருளுதவி தொடர்ந்து கொடுத்து உதவி பண்றாங்க. சில அன்பர்கள் அவங்களுடைய ஆதரவ நம்மளுக்கு எப்போதும் தெரிவித்த வண்ணம் இருக்காங்க. சில அன்பர்கள் நம்மளுடைய வீடியோவ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்றாங்க. சில அன்பர்கள் நமக்கு அவ்வப்போது வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த செயல ரொம்ப சிறப்பா செய்றீங்க. ஜீவகாருண்யமே கடவுள் வழிபாடா செய்றீங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் போன்று அவங்களுடைய வாழ்த்துக்கள சொல்லி எங்களுக்கு ஆதரவு குடுக்குறாங்க. இப்படிப்பட்ட அன்பர்கள் மூலமா தான் இந்த செயல்கள் எல்லாம் மிகுந்த சிறப்பாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இந்த ஆதரவை அன்பர்கள் தொடர்ந்து குடுக்கணும். இன்னும் பெரிய வகையில நீங்க கொடுக்கும்போது, நம்ம இந்த இடத்துல இன்னும் ஒரு நன்மையே, மேலும் நன்மையே பல மக்களுக்கு நம்ம செய்ய முடியும். அதன் மூலம் இந்த இடத்துல ஒரு அன்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் அந்த சமுதாயத்துல. அந்த மாற்றமானது நம்ம இப்போ 10 மணி நேரம் வேலை பார்க்கறது போயி, 1 மணி நேரம் மகிழ்ச்சியா வேலை பார்த்தா போதுங்கிற அந்த ஒரு சூழல் ஏற்படும். எல்லாமே பணம் குடுத்தா தான் ஒரு விஷயம் கிடைக்குங்கிறது மாறி, எல்லாமே இலவசமா கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எதையுமே மிகுந்த கஷ்டப்பட்டு கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நிலை மாறி, இன்பமாவே நம்ம எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள முடியும். நம்மள பத்தி தெரிஞ்சு கொள்ள முடியும். இந்த இடத்துல என்ன நடக்குதுங்கிறது எல்லாமே எளிதாக கற்றுக்கொள்ள முடியும் போன்ற பல்வேறு சிந்தனைகள் ஏற்படுறதுக்கு இந்த அன்பான செயல்கள் ஹெல்ப் பண்ணும். இவ்வாறான இந்த அன்பான செயல்களை நம்ம தொடர்ந்து செய்து, நம்ம வாழ்ற இந்த இடத்தையே ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான இடமாக மாற்றி, இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுவோம் என்பதற்கு இணங்க, நம்ம இந்த அன்பான செயல்களை தொடர்ந்து செய்திடுவோம். மேற்கூறியவாறு நம்ம 2 மாதங்களுக்கு ஒரு முறை செய்யக்கூடிய இந்த கிராம மக்களுக்கான நலத்திட்ட உதவி இந்த மாதமும் சிறப்பாக நடைபெற்றது. இதற்கு உதவிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் இன்றைய விதை நாளை விருட்சம் சமூக நல அறக்கட்டளை. நன்றி, வணக்கம். அன்புக்கு கோயில் ஒண்ணு கட்ட போறேன் நானடா, பறவைக்கு அன்னதானம் செய்ய போறேன் பாரடா, வாயில்லா ஜீவராசி இறந்து போச்சு ஊருக்குள்ள, அதை எடுத்து அடக்கம் செய்ய அன்பு வந்தது நெஞ்சுக்குள்ள. செய்யும் செயல் எல்லாமே அன்பு
அன்பான செயலடா சொல்லும் வார்த்தை எல்லாம் அன்பான வார்த்தடா எதிரி என்று இங்க யாரும் இல்லை பாரடா இங்கிருக்கும் எல்லாமே நான் தவிர இல்லடா உருவமாக இருப்பதெல்லாம் கோயிலாக பார்ப்பேனே அன்பு என்ற செயலைத்தான் பூஜையாக செய்வேனே நான் போடும் வார்த்தை கேட்டு சிங்கம் கூட கருணை செய்யும் சொல்லும் வார்த்தை எல்லாமே குருவின் வார்த்தை தான் மூலமான தலைவங்கிட்ட அன்பென்ற பாடம் கற்றேன் உடல் பொருள் எல்லாமே ஒப்பு கொடுத்தேன் நான் கலர் கலரா படைக்கும் ஆற்றல் பெற்றாலும் புதிதாக எதையும் செய்ய தேவையில்லை உயிரோட வலியை உணர்ந்து பார்த்தாலே இங்க புதிதாக படைக்க ஒண்ணுமில்ல மூவாதி மூவருக்கும் மண்ணில் உள்ள புழுவிற்கும் வலி என்பது இங்கே பொதுவில் இருக்குது பிறர்படும் துன்பமெல்லாம் உன் துன்பம் இல்லை என்றால் நீ படும் துன்பம் இங்கே எப்படி வந்ததடா அன்புக்கு கோயில் ஒண்ணு கட்ட போலே நானடா பறவைக்கு அன்னதானம் செய்ய போறேன் பாரடா வாயில்லா ஜீவராசி இறந்து போச்சு ஊருக்குள்ள அதை எடுத்து அடக்கம் செய்ய அன்பு வந்தது நெஞ்சுக்குள்ள செய்யும் செயல் எல்லாமே அன்பான செயலடா சொல்லும் வார்த்தை எல்லாம் அன்பான வார்த்தடா எதிரி என்று இங்க யாரும் இல்லை பாரடா இங்கிருக்கும் எல்லாமே நான் தவிர இல்லடா உருவமாக இருப்பதெல்லாம் கோயிலாக பார்ப்பேனே அன்பு என்ற செயலைத்தான் பூஜையாக செய்வேனே முடிப்பதற்கு மூலம் முடிவு செய்தது முடிக்காமல் வேறு செயல் செய்யாது வேறு செயல் செய்யாமல் முடிக்க முடியுமா எல்லா கேள்விகளையும் கடந்தது படம் பாதியிலே நிறுத்தலாமா என்ற கேள்வி கிடையாது இந்த முடிவு கதைக்கான தீர்வு இல்லை மொத்தமான முடிவுக்கான தீர்வு முடிப்பதற்கான நம்பிக்கை எல்லாம் சலிதம் செய்தாங்க அவங்களுக்காக ரொம்ப நன்றி எங்களுக்காக ரொம்ப உணவுகள்லாம் கொடுத்தாங்க அவங்க ரொம்ப நன்றி நன்றிங்கம்மா. படிப்பு தேவையான பசங்களுக்கு புக்கு பேனா நோட்டு சாப்பிட்ற தட்டு அது யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு எங்களுக்கு ரொம்ப நன்றி அவங்க கொடுத்தாங்க எங்களுக்கு தேடி வந்து மளிகை சாமான் அரிசி எல்லாமே எங்களுக்கு கொடுத்தாங்க ரொம்ப அவங்களுக்கு நன்றி இந்த உதவி பண்ண மொத்த பேருக்கு ரொம்ப நன்றி இன்றைய விதை நாளை விஷயம் அதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லாமா தேங்க்யூ அர்த்தமா